ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சகாய் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ குரூப் எக்ஸாமில் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸில் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மெத்தடும் ஒன்று தான். ஸோ அதை ஷார்ட்கட்டில் ஃபார்முலாவே இல்லைங்க, ரியலாக ஃபார்முலாவே இல்லாமல் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ள 3 எண்களின் மீசிமா 240 எனில் அவற்றின் மீபேவா 2014 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் தான், பார்த்துக்கோங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு மீசிமா மீன்ஸ் எல்சிஎம் 214 கொடுத்துட்டாங்க. மீபேவானா ஹெச்சிஎஃப். அவங்க 3 எண்களின் விகிதங்கள் கொடுத்துட்டு மீசிமாவோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த 3 நம்பரையும் 240 மீசிமாவை இந்த 3 நம்பரால் டிவைட் பண்ணிக்கணும், அவ்வளோதான் ஆன்சர். 3 × 4 × 5. இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா, ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா எஃப் இருக்கு இல்லையா, எஃப்னா என்ன? ஃப்ராக்ஷன். எஃப்னா என்ன? ஃப்ராக்ஷன்னா டிவைட் பண்ணுறது தானே. ஸோ அப்போது டிவைட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். மீசிமாவோட வேல்யூவை இந்த கொடுத்துருக்க விகிதத்தால் டிவைட் பண்ணிக்கணும், அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சது. டிவைட் பண்ணலாமா? கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், 4ஆல் கேன்சல் பண்ணால் 6 × 4 24, அப்போ 16 கிடைக்கும். இங்கே 3ஆல் அகெயின் கேன்சல் பண்ணால் இங்கே 20 கிடைக்கும். அகெயின் இங்கே 5ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 1, இங்கே 4 கிடைக்கும். அப்போ ஆன்சர் ஹெச்சிஎஃபோட வேல்யூ என்னென்னா 4. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4. ரொம்ப சிம்பிள் இல்லையா? 3 எண்களின் விகிதங்கள் கொடுத்துட்டு மீசிமா கொடுத்துட்டாங்க. ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னா ஹெச்சிஎஃப், எஃப்னா என்ன? ஃப்ராக்ஷன். அப்போது இந்த நம்பரை ஃப்ராக்ஷன் டிவைட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். டிவைட் பண்ணால் ஆன்சர் முடிஞ்சது. ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். செகண்ட் கொஷின், 3 எண்களின் விகிதம் 5:6:7 அந்த எண்களின் மீசிமா மீன்ஸ் எல்சிஎம் இல்லையா, எனில் மீபேவாவின் மதிப்பை காண்க. இங்கேயும் என்ன கேட்டிருக்காங்க? ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹெச்சிஎஃப் கேட்டால் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? ஃப்ராக்ஷன், அதாவது டிவைட் பண்ணணும். இங்கே எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்சிஎம் கொடுத்துட்டாங்க இல்லையா, எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க? 2100. 3 விகிதங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? 5:6:7 கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த நம்பரை டிவைட் பண்ணிக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சது. பாருங்கள், டிவைட் பண்ணலாமா? அப்போ 2100 டிவைடட் பை 5 × 6 × 7. இப்போ கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு 7ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 21, அப்போது 300ன்னு கிடைக்கும். அகெயின் இங்கே 6ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். 30, அப்போ 50ன்னு கிடைக்கும். இங்கே 5ஆல் கேன்சல் பண்ணும்போது நமக்கு 10ன்னு கிடைக்கும். அப்போது ஹெச்சிஎஃபோட வேல்யூ என்ன? 10. ஆன்சர் ஆப்ஷன் சி. ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஃபார்முலாவே கிடையாது, பார்த்த உடனே நம்ம இதை ஆன்சர் சொல்லிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 2 எண்களின் விகிதம் 2:3 மற்றும் மீசிமா 48 எனில் அந்த எண்களின் கூடுதலை காண்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்சிஎம் கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப்பை கேட்டாங்க, ரைட்டா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 2 விகிதங்கள் கொடுத்துட்டாங்க, மீசிமா கொடுத்துட்டாங்க, ஹெச்சிஎஃப்பை கேட்கல, அந்த எண்களை கேட்குறாங்க. விகிதங்கள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த எண்கள் எக்ஸு ஒய்யோட எண்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போது நம்ம முன்ன ஹெச்சிஎஃப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே மீசிமாவை இந்த விகிதத்தால் டிவைட் பண்ணிக்கிட்டோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இங்கே ஒரு நம்பராக டிவைட் பண்ணிக்கணும். ஒரு நம்பராக டிவைட் பண்ணால் என்ன வரும்? ஃபஸ்ட்டு 2ஆல் எக்ஸுன்ற வேல்யூக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், கேன்சல் பண்ணிக்கோங்க. 2, அப்போ 24ன்னு கிடைக்கும். அப்போ ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 24, ஒரு நம்பர் 24. ரெண்டாவது நம்பர் என்னென்னு பார்க்கலாம். அப்போது அகெயின் 48 செகண்ட் நம்பர் 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள்,
ஒரு 3 பேலன்ஸ் 1 இருக்குது. அப்போது 6 18 அப்போ 16ன்னு கிடைக்குது. அப்போது ஒரு நம்பர் 24, இன்னொரு நம்பர் 16. இப்போ 2 நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதை கூடுதல் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 40ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் 40, ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதா? லாஸ்ட்டில் HCF ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃப்ராக்ஷன் எஃப்னு இருக்கிறதுனால ஃப்ராக்ஷன் பண்ணோம். இங்கேயும் சேம் ஃப்ராக்ஷன் தான் பண்ணணும். ஒவ்வொரு நம்பருக்காக தனித்தனியாக ஃப்ராக்ஷன் பண்ணால் ஒவ்வொரு நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதனோட கூடுதல் கேட்குறதுனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டுக்கிட்டோம். இதுவே வந்து அதனோட நம்பர் மட்டும் கேட்டாங்கன்னா 24 16 அப்படின்னு இந்த நம்பரை போடணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 2 எண்களின் விகிதம் 3:4. அந்த எண்களின் மீபேவா 4 எனில் அவற்றின் மீசிமாவை காண்க. லாஸ்ட்டு சம் வரைக்கும் மீசிமா கொடுத்துட்டு மீபேவா கேட்டாங்க. அதாவது எல்சிஎம் கொடுத்துட்டு HCF கேட்டாங்க. ரைட்டா? அதனால் ஃப்ராக்ஷன் எஃப்பை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஃப்ராக்ஷன் பண்ணோம். இங்கே வந்து HCF கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்குறாங்க. அப்போ எம்னு இருக்கியா, அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னு அர்த்தம். எல்சிஎம்மை கேட்டால் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், HCF கேட்டால் டிவைட் பண்ணணும். எல்சிஎம்னா மல்டிபிள், HCFனா ஃப்ராக்ஷன். இந்த எஃப்ஐயும் எம்மையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப்பை கேட்டால் ஃப்ராக்ஷன், எம்மு கேட்டால் மல்டிப்ளிகேஷன். அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சுது. கொடுத்துருக்குற நம்பரை இங்கே பாருங்கள். கொடுத்துருக்குற விகிதமும் 3x4. மீபேவா என்ன இருக்குது? 4. அப்போ 3 நம்பரையும் மல்டிபிள் பண்ணி எழுதுனீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சது. இப்போ மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். 3 நாங் 12, 12 × 4 என்ன வரும்? 48ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்னது? 48. மீசிமோட வேல்யூ 48. அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 3 எண்களின் விகிதங்கள். அங்கே 2 எண் கொடுத்துருந்தாங்க, இங்கே 3 எண்கள். ரெண்டுமே சேம் தான். 3 எண்களின் விகிதங்கள் 1:2:3. அவற்றின் மீபேவா 23 எனில் அவற்றின் எண்களை காண்க. அவற்றின் எண்களை காண்க. மீசிமானா நம்ம என்ன சொன்னோம்? எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னால் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே HCF கொடுத்துட்டாங்க இல்லை, ரைட்டா? இங்கே HCF கொடுத்துட்டாங்க. எல்சிஎம்மை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. எல்சிஎம்மை வந்து இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணால் எம்மு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இங்கே எல்சிஎம்மை கேட்கல, இந்த 3 எண்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இந்த நம்பர் கூட ஒவ்வொரு நம்பராக மல்டிபிள் பண்ணிங்கன்னா இந்த நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? 3 எண்களையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ ஒவ்வொன்றா 23 இன்ட்டு ஃபஸ்ட் இருக்கிற நம்பர் 1. அப்போ 1ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 23ன்னு கிடைக்கும். ஃபஸ்ட் நம்பர் வந்து 23. செகண்ட் வந்து பாருங்கள், 23 × 2. அப்போ 23 × 2 என்ன? செகண்டு 46ன்னு வரும். நெக்ஸ்ட் வந்து என்னது? 3ஆல் மல்டிபிள் பண்ணும். 23 × 3 அப்போது 69. அப்போ ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள். 23, 46, 69 ஆப்ஷன் ஏல இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், முடிஞ்சுது. எல்சிஎம்னாவே மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். மீசிமா HCF கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். இங்கே அந்த 3 எண்களின் விகிதங்கள் கொடுத்துட்டு அந்த எண்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா ஒவ்வொரு நம்பரோட மல்டிபிள் பண்ணணும். அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சுது. ஒவ்வொரு நம்பரோட மல்டிபிள் பண்ணி ஆன்சர் எழுதிடலாம், முடிஞ்சுது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 4 எண்களின் விகிதங்கள் முறையே. அங்கே 3 கொடுத்துருந்தாங்க, இங்கே 4 கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், சேம் மெத்தட் தான். அவற்றின் மீபேவானா HCF. அந்த எண்களை காண்க. மீபேவா கொடுத்துட்டு மீசிமாவை கேட்டாங்க, அந்த எண்களை கேட்டாங்க அப்படின்னாலே மல்டிபிள் பண்ணணும். HCF கொடுத்துட்டு அந்த எண்களை கேட்டாலும் சரி, எல்சிஎம்மை கேட்டாலும் சரி, மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இங்கே ஒவ்வொரு நம்பரோடையும் இந்த 13ன்றத ஒவ்வொரு நம்பரோடையும் தனித்தனியாக மல்டிபிள் பண்ணி 4 நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சது. ஃபஸ்ட்டு 13 × 4. நெக்ஸ்ட்டு 13 × 3. நெக்ஸ்ட்டு 13 × 4, 13 × 6, 13 × 7. இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.